என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். 3 பிள்ளைகளுக்கு தகப்பன் ஒருவர். அவருடைய மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்து போனாங்க. இந்த தகப்பன் தன் 3 பிள்ளைகளையும் கவனித்து வளர்த்து வந்தார். அவருக்கு ஒரு நீண்ட நாள் வியாதி இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல இருதயத்துல ஒரு பயம், கலக்கம். நானும் மரித்து போய்விட்டேன்னா என் பிள்ளைகளை யாரு பார்த்துக்கிறது, என் பிள்ளைங்க அனாதையா இருப்பாங்களேன்னு ஒரு பெரும் கவலை. அந்த கவலை அவரை நாளுக்கு நாள் ரொம்ப நெருக்க ஆரம்பித்தது. இரவு நேரத்துல அவருடைய பலவீனத்தை நினைச்சு தூக்கம் வரல. வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லை. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பயம், கலக்கம் எல்லாவற்றையும் அவர் கைகள்ல ஒப்பு கொடுத்தார். அப்படி அவர் ஜெபித்து விட்டு எழுந்து வந்த அடுத்த நொடியே அவருக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை உணர்ந்தாரு. அன்னைக்கு இரவு எப்பவும் இல்லாத ஒரு சமாதானமான நித்திரை அவருக்கு கிடைத்தது. அடுத்த நாள்ல இருந்து அந்த பலவீனத்தின் மத்தியில அவருடைய வாழ்க்கையை தொடர அவருக்கு ஒரு புது பலன் கிடைத்ததாக அவர் உணர்ந்தாரு. சில நேரங்கள்ல ஆண்டவர் அந்த பலவீனத்தை உடனே எடுத்து போடலனாலும் அந்த பலவீனத்தின் மத்தியில் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டிய பலனையும் சமாதானத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருப்பார்னு அவர் உணர்ந்தாரு. எப்பெல்லாம் சோர்ந்து போறாரோ அப்பெல்லாம் உடனே ஆண்டவருடைய சமூகத்துல போய் அமர்ந்து தன்னை பலப்படுத்தி கொண்டு தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டு இருந்தாரு. சில வருடங்கள் அந்த பலவீனம் அவரை தொடர்ந்தது. ஆனா போன்ல எப்படி சார்ஜ் போச்சுன்னா நம்ம சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஏத்திட்டு தொடர்ந்து பயன்படுத்துவோமோ அதே போல நானும் தேவனின் சமூகத்தில் அமர்ந்து எனக்கு சார்ஜ் ஏத்திட்டு உற்சாகமா தொடர்ந்து என் ஓட்டத்தை ஓடுவேன்னு சொன்னாரு. நம்ம போன்ல கூட சார்ஜ் ஏற கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா ஏசப்பாவோட சமூகத்துல சில நிமிடங்கள் போதும், ஃபுல்லா சார்ஜ் ஆகிட்டு உற்சாகமா ஓடுவேன்னு அவர் சொன்னாரு. உங்க வாழ்க்கையிலையும் சில வேதனைகள் உடனே மறையலையேன்னு வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வேலை வரும்போது அந்த மகிமையை அவர் காண செய்வார். அந்த சோதனையின் மத்தியில நீங்கள் பலவீனப்படும் நாட்கள், சோர்ந்து போகும் நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களை பலப்படுத்தி கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்க. நிச்சயமா அவர் உங்கள் கிரியைகளுக்கான பலனை தருவார். நிச்சயமா அவர் உங்கள் விசுவாசத்தை மகிமைப்படுத்துவார். உங்க பலவீனம் மாறி நீங்கள் மகிழும் நாட்களையும் சீக்கிரம் காண செய்வார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன்.